ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் இருந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை நலவாழ்வு மையங்களில் உள்ள 38 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் இருந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை நலவாழ்வு மையங்களில் உள்ள 38 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதுக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷன், சேலரி, ஏஜ் லிமிட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு போஸ்ட்டுக்காக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் நர்ஸ். இதுக்கு வந்து டிஜிஎன்எம் அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கான சேலரி 18,000. இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 50 இயர்ஸ். அடுத்தது வந்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் டிஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி நர்சிங். சேலரி வந்து 18,000. இதில் வந்து 3 வேக்கன்சி இருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிட்டு 50 இயர்ஸ். அடுத்தது வந்து ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட். இதுக்கு வந்து பிஏஎஸ்எல்பி கேட்டிருக்காங்க. சேலரி வந்து 23,000. இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஏஜ் வந்து 35 இயர்ஸ். அடுத்தது வந்து ஃபார்மசிஸ்ட். இதுக்கு வந்து டிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி வந்து 15,000. 2 வேக்கன்சி இருக்குது. 35 இயர்ஸ். அடுத்து வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு. இதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பயாலஜி அப்படி இல்லைனா பாட்னி ஆர் ஸ்வாலஜி வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். எஸ்எஸ்எல்சி லெவலில் தமிழ் லாங்குவேஜ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். 2 இயர்ஸ் MPHW கோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கான சேலரி வந்து 14,000. இதில் 11 வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ். அடுத்தது வந்து டென்டல் சர்ஜியன். இதுக்கு வந்து பிடிஎஸ் ஆர் எம்டிஎஸ் கேட்டிருக்காங்க. சேலரி வந்து 34,000. 2 வேக்கன்சி இருக்குது. 35 இயர்ஸ். அடுத்தது டென்டல் அசிஸ்டன்ட். 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரி வந்து 13,800 அண்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிட்டும் 35 இயர்ஸ். அடுத்தது வந்து சோஷியல் ஒர்க்கர். இதுக்கு வந்து மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி வந்து 23,800. ஒரு வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 16/12/2024 படி 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் வந்து ஏஎன்எம். இதுக்கு ஏஎன்எம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி வந்து 14,000. இதில் 9 வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ். அடுத்தது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட். இதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி கேட்டிருக்காங்க. 13,000 சேலரி. ஒரு வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ். அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து எனி பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 1 இயர் PGDCA கோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டைப் ரைட்டிங் போத் ஹையர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 13,500. ஒரு வேக்கன்சி இருக்குது. 35 இயர்ஸ். அடுத்தது வந்து ரேடியோகிராஃபர். இதுக்கு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும். சேலரி வந்து 13,300. இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ். அடுத்தது லேப்ராட்டரி டெக்னீஷியன் கிரேட் 3. இதுக்கு வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து 1 இயர் மெடிக்கல் லேப்ராட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கான சேலரி வந்து 13,000. இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ். அடுத்தது வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். குவாலிஃபிகேஷன் வந்து 8th ஸ்டாண்டர்ட். எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும். சேலரி வந்து 8,500. 2 வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 45 இயர்ஸ். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து சானிட்டரி ஒர்க்கர். இதுக்கும் வந்து 8th ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியும் 8,500. இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 45 இயர்ஸ். இந்த ஜாப்க்கு ஆஃப்லைன் வழியாக தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் நேர்லேயோ இல்லைன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இவங்க கேட்டிருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கன்பட்டி, திண்டுக்கல் 624002 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 10/4/2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் வந்து ஒரு டெம்பரரி ஜாப் தான். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.